வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து டான்ஜிரோ அப்படின்னு ஒரு கார்ட்டூன் பிக்சர் தான் வரைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டான்ஜிரோக்கு ஃபஸ்ட்டு ஹெட்டுக்கு வந்து பாருங்கள், இங்கே நெத்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு கீழே வரைக்கும் வந்துடுங்க. வந்துட்டு இங்கே அது போய் கனெக்ட் ஆகுது. இப்படி போட்டு இங்கே காது, இங்கே இந்த ஹேர்ஸ்லாம் வரும். இங்கே காதுக்குள்ள இந்த மாதிரி மடிப்பு, அது மாதிரி இங்கே ஹேர்ஸ் சும்மா அப்படியே கூறுகூறாக போட வேண்டியதான். இந்த பக்கம் மேலே தூக்கின மாதிரி. இதுக்கு பின்னாடியும் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி உள்பக்கம் இதுக்கு கீழே எப்படி பாருங்க, இங்கேயும் அப்படியே அந்த பிளாக் ஷேட்ல அப்படி வரும். நெத்தியில் இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஐப்ரோ, ஆப்போசிட் சைடு இங்கே பெருசாகவும் இங்கே ஷார்ப்பாகும் ஐப்ரோ. கண்ணு இங்கே ஆப்போசிட் சைடு அது மாதிரி ஐஸ்க்கு போட்டு ஹரிசாண்டல் லைன் போட்டு இங்கே ஒரு டேப்பர் லைன். இந்த நோஸு நல்லா இப்படி வந்துட்டு நல்லா இப்படி போயிட்டு அப்படி கீழே இறங்குற மாதிரி நல்லா ஷார்ப்பாக போயிட்டு அப்படி இறங்குற மாதிரி. இங்கே ஒரு புள்ளி, இங்கே லிப்பு, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வரலாம். லைட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி. கீழே உதடுக்கு இருந்தது. இங்கே சின்ன இந்த இடத்துல கண்ணுக்கு நம்ம இதை ஒட்டியே போடுற மாதிரி கண்ணு. இந்த இடத்துல வந்துங்க இந்த கண்ணம் வந்து இப்படி வந்துட்டு இந்த சின்னோட ஜாயின் ஆகிடும். இது இங்கே ஸ்லாண்டிங் வந்துட்டு இங்கே ஜாயின் ஆகும். இங்கே கீழே நெக்கு, இங்கே ஐபாலு, இங்கே அதே மாதிரி ஐபால். இங்கே ஒரு ஒயிட் வரும், இங்கே பிளாக், ஃபுல்லாக பிளாக், கீழே மட்டும் க்ரீனு. அது மாதிரி இதை ஒட்டி பிளாக்கு, கீழே க்ரீன். இங்கே வந்து அந்த ஸ்க்ராட்ச் மாதிரி சும்மா அப்படி அந்த தழும்பு மாதிரி போட்டு தழும்பு மாதிரி இங்கே நெக்கு போட்டுட்டு ட்ரெஸ்ஸு தான் அதோட. இங்கே வந்து காதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கம்மல் மாதிரி, ஒரு பிளேட் மாதிரி. இங்கே நெக்குக்கு காலர், அதை ஒட்டி உள்ள இது இந்த டிசைனு, இதுக்கு காலர், ஷோல்டர். அதே மாதிரி இந்த சைடு அந்த காலருடைய டிசைனு, இங்கே ஷோல்டர். இதுக்கு இப்போ பட்டன், இங்கே ஒரு பட்டன், இங்கே ஒரு பட்டன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இது ஒட்டி இப்படி வரும், செக்குடு மாதிரி. ஒரு கட்டத்தில் க்ரீன் பிளாக், க்ரீன் பிளாக். இப்போ மேலே கூட ஏறலாம். அதுக்கு அடுத்தது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது பிளாக்னா இது க்ரீனா அப்படி. இந்த ஆப்போசிட் சைடு அதே மாதிரி தான் டிசைன்ஸ். ஓகே, இப்போ பென்சில் ஸ்கெட்ச் முடிஞ்சது. இப்போ நம்ம பிளாக் அவுட்லைனர்
இருந்தே வருவோம். காதுக்கு காது மாடல் இங்கே அந்த இது கம்மல் அந்த டிசைனு. இப்போ ஐப்ரோ நெத்தி இங்கே போட்டுக்கணும். ஐப்ரோ, கண்ணு, இங்கே அந்த ஐபால், அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஐப்ரோ ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிட்டு எலிப் ஷேப்பில் ஒரு ஐபால் பிளாக். இது இப்போ நல்ல பெண்ட் ஆகி இங்கே கண்ணம். இந்த சின்ன நல்லா மேலே ஸ்லாண்டிங்காக போயிட்டு இது கூட ஜாயிண்ட் ஆகும். இதோட ஜாயிண்ட் ஆகும் நெக்கோட. இங்கே இந்த ஸ்க்ராச்சஸ் சும்மா அப்படி இழுத்து விட வேண்டியதான். நெக்கு, இது இந்த காலர் டிசைன். இப்போ இந்த ஷர்ட்டோட டிசைன். பட்டன், அவ்வளோதான். இப்போ தேவையில்லாத லைன் எல்லாம் அழிச்சிடுவோம். உள்ளே இருக்கிற பென்சில் லைன்லாம் கலரில் மறைஞ்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு ஹேருக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே ப்ரௌன் தான். இங்கேயும் ப்ரௌனு. இது எல்லாமே ஒன் சைடு ப்ரௌனு, வெளியில் மட்டும் அவுட்டரில் ப்ரௌனு, இன்னரில் பிளாக்கு. இதுக்காக வந்ததுன்னா ஒரு ஷேட் மாதிரி போட்டுக்குவோம். அந்த ஷேடுக்கு அவுட் சைடு இருக்கிறது ப்ரௌனு, கொஞ்சம் ஒயிட் இல்லாமல் அழகாக ஃபில் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயும் அது மாதிரி லைட்டாக அவுட்டரில் மட்டும் ப்ரௌனு. இப்போ இன்சைடு பிளாக்கு, இது ஃபுல்லாகவே பிளாக் அடிச்சிருக்கும். இங்கே மாதிரி பிளாக்கு கொஞ்சம் இழுத்து வேணாலும் விட்டுக்கும்.
ஹேர் எஃபெக்ட்டுக்காக. இங்கேயும் பிளாக்கு, இங்கே பிளாக்கு, நடுவில் இங்கே கொஞ்சம் நல்லா அந்த பிளாக் எஃபெக்ட் நல்லா கொடுத்துருங்க. ஹேர் எஃபெக்ட் மாதிரி ஒயிட் இல்லாமல் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஃபேஸ் கலரு ஃபுல்லாகவே ஃபேஸ் கலர் தான், சாண்டில் கலரு. கண்ணுக்கு மட்டும் அடிக்காதீங்க. இப்போ இதுக்கு லைட்டாக ஷேடு கொடுத்துருவோம். இங்கே கொஞ்சம் ஷேடு, இங்கே கொஞ்சம் ஷேடு, இங்கே கொஞ்சம் இந்த இடத்துலாம் ஷேடு. அதே மாதிரி இங்கே ஷேடு டார்க்கு, இங்கே வேண்டாம். இப்போ க்ரீனுக்கு இங்கே க்ரீன், கண்ணு ஐப்ரோ இந்த இதுக்கு லைட் க்ரீனு, இங்கேயே லைட் க்ரீன். அதுக்குள்ளே வந்து பிளாக், இந்த போர்ஷன் பிளாக், ஒயிட்டை விட்டுட்டு இந்த போர்ஷன் பிளாக். அதே மாதிரி இதை ஒட்டி பிளாக். அப்போ தான் ஒரு எஃபெக்ட் நல்லா இருக்குது. இதை ஒட்டி நல்லா கொஞ்சம் டார்க்காக, இப்போ இங்கே கொஞ்சம் ப்ரௌன் கூட கொடுத்துருவோம். இந்த இடத்துல ஷேடு கழுத்துக்கு கீழே ப்ரௌன் எஃபெக்ட்டு. இங்கே ப்ரௌன், இந்த ஸ்க்ராட்சுக்கு ப்ரௌன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடம் தான் இது ஷர்ட் வந்து க்ரீன் அண்டு ஒயிட்டு, சாரி க்ரீன் அண்டு பிளாக். க்ரீனு இங்கே க்ரீனு மாற்றி மாற்றி ஒரு சைடு க்ரீனை ஒரு இது பாக்ஸு க்ரீனா ஒரு சைடு பாக்ஸு இது. இப்போ ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டோம். இன்னொன்று இது ஃபுல்லாகவே பிளாக் தான். இது ஒயிட்டு, பட்டன் ஒயிட்டு, பட்டனு அந்த இது டிசைனை தவிர மீதி எல்லாமே பிளாக் வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த போர்ஷன் பிளாக், அதாவது பார்டரில் ஓரமாக போட்டுக்கிட்டு அப்புறமா நடுவில் ஃபில் பண்ணுவோம். நடுவில் ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் ஃபில் பண்ணுவோம். இது மாதிரி தான். இது பிளாக்கு, ஒன்று விட்டு ஒன்று, ஒரு க்ரீனு ஒரு பிளாக். இந்த போர்ஷன் பிளாக்கு, இந்த போர்ஷன் அந்த பிளாக்கு. அவ்வளோதான். இதில் வந்து லைட்டாக கிரே கலர் மாதிரி பாதி கிரே ஷேடு கலர். இங்கே இந்த நடுவில் இருக்கிற போர்ஷன் ரெட்டு, இங்கே ரெட்டு, இங்கே கிரே. அவ்வளோதான்.
அவ்வளோதான். நம்ம இந்த டேஞ்சிரோ கலரிங் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ஐப்ரோ லைட்டாக பிளாக்கு. ஓகே, இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.